அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. உலகம் யாவையும் தம்புள ஆக்கலும் நிலைபெறுத்தலும் நிக்கலும் நீங்கள அழகிலா விளையாட்டு உடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சேர்ந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற இரண்டெழுத்தினால். பேரன்பு சான்ற பெரியோர்களே, தாய்மார்களே, ஆன்மீக அன்பர்களே, இதிகாச நேயர்களே, இலக்கிய பிரியர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம். இன்றைய தினத்திலே ராமாயணத்திலே இருந்து ஒரு கதையை பார்க்க போகிறோம். நேற்றைய தினத்திலே எந்த இடத்திலே விட்டோமோ அந்த இடத்திலே இருந்து நாம் விட்ட இடத்திலே இருந்து கதையை பார்க்க போகிறோம். நேற்றைய தினத்திலே எந்த இடத்திலே கதையை விட்டோம் என்றால், ராவணனுக்கு ஆலோசனை கூறிய அந்த வேடனன் அங்கிருந்து புறப்பட்டான். தன்னுடைய தர்மத்தை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால், அறநறியிலிருந்து பிறநறியிலே போகிற காரணத்தினால் உன்னோடு நான் இருக்க முடியாது என்று சொல்லி அறத்தின் நாயகனாக விளங்கக்கூடிய ராமனிடத்திலே வந்து சேர்ந்தான். ராமனும் அவனுக்கு அபயம் தந்தான். அந்த ராமபுரான் வேடனனுக்கு தன் தம்பி லக்குவன் மூலமாக முடிசூட்டினான். அடுத்து அந்த வேடனை தன்னுடைய தம்பியாக ஏற்றான். குகனோடு 5 பேரானோம், குண்டு சூழ்வான் மகன் சுக்கிரீவனோடு 6 பேரானோம். வேடனனே, உன்னோடு நாங்கள் 7 பேர் ஆகிவிட்டோம் என்று தந்தைக்கு மகன்களாக என்று சொல்லி அங்கே மகிழ்ச்சியோடு அங்கே வேடனை அரவணைத்து அரச பதவியும் தந்தார். அதையடுத்து தன்னுடைய வானரப்படை பெருமைகளை எல்லாம் அங்கே கூறினார். அடுத்து வேடனனும் அங்கே இலங்கையினுடைய பெருமையை, ராவணனுடைய படை வலிமையை, ராவணனுடைய ஆற்றலை எல்லாவற்றையும் அங்கே ராவணத்திலே சொல்லி கொண்டிருந்தான் என்கின்ற அளவிலோடு நேற்றைய தினத்திலே கதையை முடித்தோம். விட்ட இடத்திலே இருந்து இப்பொழுது துவக்குகிறோம். நேற்றைய தினத்திலே அங்கே எல்லா விதமான ராவனுக்கு பக்கபலமாக இருப்பேன் என்று சொல்லி, ராவணனை அழிப்பதற்கு உறுதுணையாக இருப்பேன் என்று சொல்லி, அங்கே ராவணனுடைய படைபலம் என்ன, ஆற்றல் என்ன, அவனை வீழ்த்துவது எப்படி என்கின்ற சில கருத்துக்களை எல்லாம் வேடனன் ராமனுக்கு அளித்தான். இலங்கையின் அரண் பற்றியும் ராமன் வேடனத்திலே விளங்கினான். இலங்கையின் வரலாறு, இலங்கையினுடைய பெருமை, ராமனுடைய படைபலம் முதலியவற்றை பற்றி வேடன் ராமனுக்கு அங்கே எடுத்து உழைக்கினான். கும்பகனுடைய பெருமையை சொன்னான். சேனைத் தலைவன் பிரகத்தன் பெருமையை சொன்னான். ராவணனுடைய புதல்வர்கள் 5 பேர்கள், இந்திரஜித்து, அதிகாயன், இவர்கள் முதல் மனைவியாக விளங்கக்கூடிய மண்டோதரி மூலம் பிறந்தவர்கள். தேவராந்தகன், நராந்தகன், திரிசரா போன்றவர்கள் வேறு மனைவிகள் மூலம் பிறந்தவர்கள் என்று சொல்லி அங்கே ராவணனுடைய வரலாறுகளை எல்லாம் இங்கே எடுத்துரைத்தான் வேடனன். அனுமன் செய்த வீரதீர பராக்கிரமங்களை, இலங்கை எரியூட்டியதை வேடனன் ராவணனிடம் கூறினான். அங்கதன், சுக்ரீவன், ஜாம்பவன் ஆகியோர் கேட்டு மகிழ்ந்தார்கள். அங்கே வந்து அசோகவனத்தை அழித்து, அங்கே 5 படை சேனைகளை எல்லாம் அழித்து, அரக்கர்களை எல்லாம் அழித்து, அரக்கர்களுடைய தலைகளை எல்லாம் அப்படியே ஒரு மலை போல் ஆக்கி, அங்கே தோண்டுகின்ற இடத்தெல்லாம் ரத்தம் வரக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி இரத்த காடாக ஆக்கி, அந்த இரத்த ஆற்றிலே அரக்கர்களுடைய தலைகளெல்லாம் வந்து சென்றது என்கின்றெல்லாம் அந்த அனுமன் செய்த அந்த போர்ப்படை தீரங்களை எல்லாம், அந்த அனுமனுடைய பெருமைகளை எல்லாம் அந்த வேடனன் அங்கே எடுத்துரைத்தான். இதையெல்லாம் நம்மிடத்திலே குறைவில்லையே ஆஞ்சநேயராகிய அனுமன் என்று சொல்லி அந்த அங்கதன், சுக்ரீவன், ஜாம்பவன் ஆகியோர், இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லாமல் இருந்தீர்கள், வேடன் வந்து இப்போது சொன்னார், வேடனே வந்து இதெல்லாம் சொல்லாவிட்டால் உன்னுடைய பெருமையை நாங்கள் அறிந்திருக்க முடியாது என்று சொல்லி அந்த அனுமனை மேலும் மேலும் புகழ்ந்தார்கள். ராமன் அனுமனை போற்றி புகழ்ந்தான். ராமன் கூட அந்த அனுமனை பார்த்து புகழ்ந்து பாராட்டினான். என்னதாக்கிய வலியோடு ராவணன் வலியும், உன்னதாக்கினை பாக்கியம் முறுக்கொண்டது ஒப்பாய், முன்னதாக்கிய மூலகாக்கிய முதல்வன், பின்னதாக்கிய பதனாக்கு ஆக்கினேன் பெற்றாய். ஆகவே எனக்கு இருக்கக்கூடிய அந்த வலிமையெல்லாம் நீயே சேர்த்து அங்கே ராவணோடு போரிட்டு இலங்கையெல்லாம் அழித்து மிகப்பெரிய பேருருவம் எடுத்து என்னென்ன சாதனைகளை செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து
என்னுடைய தூதுவராக சென்றனே, அங்கே அவனை பயமுறுத்தி கொண்டு வந்திருக்கிறாய். இப்படிப்பட்ட அனுமனே, ஆஞ்சநேயனே, உனக்கு நான் ஏதேனும் பரிசு தர வேண்டும் அல்லவா? இந்த பிரம்மாவனுடைய ஆயுள் முடிந்த பிற்பாடு அதுக்கடுத்த பிரம்மா நீதான் என்று ஆஞ்சநேயரை அங்கே வாழ்த்தினார் ராமபுரான். அடுத்த பிறவியில் பிரம்மாவாக ஆய்வாய், வரம் தந்தேன் என்றான் ராமன் அனுவிடத்திலே. அடுத்து இந்த கடலை கடக்க வேண்டுமே, இந்த கடலை தாண்ட வேண்டுமே, இந்த கடலை கடந்து இலங்கை செல்ல வேண்டுமே. ஆகவே என்ன செய்வது என்று யோசித்தார்கள். அப்போது கடல் கடப்பதற்காக சமுத்திரராசனை, அந்த வருண பகவானை பிரார்த்தித்து வரவழைத்து அவன் ஆதரவை பெற்று வேண்டுவன செய்யுங்கள் என்று ராமனிடம் வேடன் கூறினான். ஆகவே வேடன் என்ன சொன்னான், அந்த சமுத்திரராஜனை, அந்த வருண பகவானை இப்போதே நாம் பிரார்த்தித்தால் அவன் உடனே வருவான். அவனுடைய ஆதரவை பெற்று இந்த சமுத்திரத்தின் மேலேயே நாம் கற்களை அடக்கி பாலத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக இலங்கையை சென்று அங்கே ராவணனிடத்திலே பொருடலாம் என்று வேடனன் சொன்னான். ராமன் கடற்கரையை அடைந்தான். ராமன் புலியிலே அமர்ந்து வருண மந்திரத்தை தியானித்தான். புலியிலே அமர்ந்து கொண்டு வருண மந்திரத்தை உச்சரித்தான். வருண மந்திரத்தை தியானித்தான். 1 நாள் ஆனது, 2 நாள் ஆனது, 7 நாள் ஆனது. 7 நாட்கள் ஆகியும் கூட அந்த வருண மந்திரத்தை உச்சரித்து கூட வருண பகவான் ராமனுக்கு காட்சி தரவில்லை. என்ன ஆச்சு? வருண பகவான் ராமனுக்கு காட்சி தராத காரணத்தினால் அங்கே கொஞ்சம் கோபப்பட ஆரம்பித்தார். யார்? ராமபுரான். ஆட்சி நீங்கியவன் இவன். இந்த அவன் என்ன நினைத்தார் ராமபுரான், நாமும் ஆட்சி இல்லாதவனாக இருக்கிறோம், தாளத்தை பறி கொடுத்தவனாக இருக்கிறோம், வில்லின் பாரம் நீங்கியவனாக இருக்கிறோம், வீரம் நீங்கியவனாக இருக்கிறோம், இவனை மதிக்க வேண்டும் என்பதில்லை என்று எண்ணி இவனை ஏன் நாம் மதிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வருண பகவான் நம்மளை மதிக்கவில்லை போல் இருக்கிறது என்று ராமன் மனதுக்குள்ளே எண்ணினான். அந்த ராமன் வருணன் மீது சினம் கொண்டான். உடனே என்ன செய்தான்? குணமென்னும் குன்றேறி நின்றார், வேலை கனமேயும் காத்தல் அருது என்று சொல்வார்கள். ஆகவே சொல்ல பயன்படுவர் சான்றோர், கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் என்று சான்றோர்கள் சொல்வார்கள். ஆகவே சில பேர்களை நாம் சாதாரண சொல்லினாலே சொல்லால் அவர்கள் கேட்க மாட்டார்கள். கரும்பை ஆலையில் இட்டு பிழிவதை போல பிழிந்தால்தான் சில அந்த கரும்பு சாறு வரும். ஆனால் சாதாரண பழங்களெல்லாம் கையினாலே பிழிந்தாலே சாறு வந்துவிடும். ஆகவே இந்த வருணனை நாம் கொஞ்சம் கடுமையான முறையிலே பரிசோதித்தால்தான் இவன் நமக்கு வசப்படுவான் என்று சொல்லி அவர் என்ன செய்தார்? ராமபுரான் கடலை நோக்கி அக்னி அஸ்திரத்தை விட்டார். அக்னி அஸ்திரம் விட்டவுடனே அக்னி அஸ்திரம் எப்படி ஆச்சு? எலக்ட்ரிக் ஹீட்டர் போல் வேலை செய்ய ஆரம்பித்தது. எலக்ட்ரிக் ஹீட்டரில் தண்ணியில் போட்ட உடனே சில நிமிடங்கள் கழித்து தண்ணீர் எப்படி கொதிக்கிறதோ அதை போல இந்த கடல் நீர் கொதிக்க ஆரம்பித்தது. பெட்ரோல் குணரை எரிவது போல கடல் எரிய ஆரம்பித்தது. கடலில் உள்ள உயிரினங்கள் எல்லாம் கொதி எண்ணெயிலே போடப்பட்ட அப்பளம் போல ஆகிவிட்டது. தொடர்ந்து செல்லும் அக்னி அம்புகளால் கடல் முழுவதும் அம்புகளாக காட்சி அளித்தன. உப்பு கடல் அப்பு கடலானது. அப்பு என்று சொன்னால் அம்பு, அம்பு கடலாக ஆகிவிட்டது. அண்டத்தின் பின்னே உள்ள பெரும்புற கடலும் கொய்த்தது. அதனால் என்னாச்சு? கடல் கொய்த்தது, 7 கடல்களும் கொய்த்தது. அடுத்து அப்போ இந்த கடல்களுக்கெல்லாம் அப்பாலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய கடல் இருக்கிறது. உப்பு கடலுக்கு அண்டத்துக்கு பின்னாலே உள்ள ஒரு பெரும்புற கடல் என்று ஒன்று இருக்கிறது. அந்த பெரும்புற கடலும் கொய்த்தது. குழு என்று குளிர்ந்த நீரும் குழு என்று ஒடியும் குளித்தது. சொன்னார் கம்பர், சொல்கிறார் பாருங்க. அண்டமூலத்துக்கு அப்பால் ஆழியும் கொதித்தது. 7 தெந்தரை கடலின் செய்கை செப்பியன் தேவன் சென்னி. பண்டை நாள் இருந்த கங்கை நங்கையும் பதைத்தாள், பார்ப்பான் குண்டிகை இருந்த நீரும் குழு கொதித்ததென்றே. அந்த அக்னியாஸ்திரத்தை விட்டவுடனே என்ன ஆச்சு? அண்டமூலத்துக்கு அப்பால் இருந்த ஆழியும் கொதித்தது. இந்த அண்டமூலங்களுக்கெல்லாம் அப்பாலே ஒரு ஆழி, ஒரு கடல் இருக்கிறது. அது உப்பு இல்லாத ஒரு கடல். அந்த கடலிலே இருக்கக்கூடிய அந்த கடல் முழுவதும் அங்கே கொதித்தது. 7 தெந்தரை கடலின் செய்கை செப்பியன். 7 கடல் என்று சொல்கிறோமே, அந்த 7 கடல்களும் இங்கே கொதிக்க ஆரம்பித்தது. தேவன் சன்னி பண்டைய நாள் இருந்த கங்கை நங்கையும் பதைத்தாள். சிவனுடைய தலையிலே கங்காதேவி இருக்கிறாள். அந்த கங்காதேவியும் அங்கே சூடு தாங்க முடியவில்லை என்று பதைக்க ஆரம்பித்தாள். பார்ப்பான் குண்டிகை இருந்த நீரும் குழு கொதித்ததென்றே.
பார்ப்பான் என்று சொன்னால் அந்தணன். இந்த உலகத்திலேயே முதல் அந்தணன் யார் என்று சொன்னால் பிரம்மா. அந்த பிரம்மாவுடைய கையில் இருக்கக்கூடிய குண்டிகை, அந்த கமண்டலம் இருக்கிறதே, அந்த கமண்டத்திலே இருக்கக்கூடிய நீர் கூட குழு குழு என்று இருந்த நீர் குழு குழு என்ற சத்தத்தோடு கொதிக்க ஆரம்பித்தது. என்ன அருமையாக சொல்கிறார் அவர்கள் கம்பர். அண்ட மூலத்துக்கு அப்பால் ஆழியும் கொதித்தது ஏழு தென்திரை கடலின் செய்கை செப்பியன் தேவன் சென்னி பண்டைய நாள் இருந்த கங்கை நங்கையும் பதைத்தாள் பார்ப்பான் குண்டிகை இருந்த நீரும் குழு குழு கொதித்ததன்றே. அவ்வளோதான். வேர்ணன் உடனே பார்த்தான். வேண பகவானுக்கு என்ன ஆச்சு? ஐயோ, இப்படிப்பட்ட அக்னி அஸ்திரத்தை விட்டுட்டான்னு நம்ம கதி இப்படி ஆகிப்போச்சேன்னு சொல்லிட்டு வேர்ணன் உடனே அங்கே வேகமாக வந்தான். அந்த ராமன் எதிரிலே தோன்றினான். அங்கே பணிவோடு பகிர்ந்து நின்றான். பணிவோடு அங்கே வந்து நின்றான். அழுதழை கண்ணன் அன்பால் உருகிய நெஞ்சின் நஞ்சி தொழுதொழு கையன் நொய்தின் தோன்றி நின்றான். முன்னால் வேகமாக ஓடி வந்து அங்கே கையெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு வேகமாக காலில் வந்து விடுறான், ராமனுடைய காலில். வேணன் அடைக்கலம் வேண்டினான். ஐயா ஐயா ராமபிரானே, நீங்கள் வந்தவர்களுக்கெல்லாம் அடைக்கலம் என்று சொல்லிவிட்டால் அடைக்கலம் தந்து விடுவீர்கள். ஆக நானும் அடைக்கலம் என்று வந்துவிட்டேன், எனக்கு அடைக்கலம் தர வேண்டும். அபயம் நின் அபயம் என்ன அழுத்தடுத்து அரற்றுகின்றான். அபயம் தர வேண்டும், அபயம் தர வேண்டும் என்று சொல்லி வேகமாக சொல்லிக்கொண்டே அங்கே தேம்பி அழுகிறான். 1000 நாமத்தையா சரணம் என்றடியில் வேண்டான். ஓம்ஹரி ஸ்ரீஹரி நிரஹரி முருகரி அம்புஜாச்சுரி அச்சுதா உச்சுதா பஞ்சாயுதா பாண்டவர் தூதா லட்சுமி சமேதா தாதா வினோதா லீலா வினோதா என்று 1008 நாமங்களையும் அங்கே சொல்லிக்கொண்டு ஓம் பெருமாள், ஓம் திருமால், ஓம் விஷ்ணு, ஓம் நாராயணா, ஓம் நமோ நாராயணா, நமோ நமோ நாராயணா, ஆதிலட்சுமி நாராயணா, அஷ்டலட்சுமி நாராயணா, ஸ்ரீமன் நாராயணா, ஸ்ரீமதே நாராயணா, சரணம் 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 என்று சொல்லி அங்கே அபயம் கேட்குறான். உடனே என்ன பண்ணார்? ராமபிரான் பார்த்தாரான். வேணனுக்கு அபயம் அளித்த ராமபிரான், சரி உனக்கு அபயம் கொடுத்துட்டேன், நீ காலதாமதமாக வந்ததற்கு காரணம் என்ன என்று கேட்டான். காலதாமதம் வந்ததற்கு நம்ம ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும் இல்லையா? அதே போல் வருண பகவான் என்ன சொன்னார்? ஏழாம் கடலிலே மீன்களுக்கிடையே ஒரு போர் மூண்டது. அந்த போரை விலக்கி இருதரப்பினரையும் சமாதானம் செய்துவிட்டு வந்தேன், அதனால் காலதாமதம் ஏற்பட்டது என்று வருணன் கூறினான். அடுத்த ராமபிரான் அங்கே தினம் சென்றார். வருணா, நீ காலதாமதமாக வந்துவிட்ட காரணத்தினால் உன் மீது அம்பை எய்வதற்காக நான் வில்லிலே அம்பை பூட்டி விட்டேன். உன் மீது கோபப்பட்டு உன்னை அழிக்க வில்லிலே பிரம்மாஸ்திரத்தை பூட்டிவிட்டேன். இந்த பிரம்மாஸ்திரத்திற்கு ஒரு இலக்கு, ஓர் இறை தர வேண்டும். அதற்கு இறை எப்படி தருவது என்று கேட்டான் ராமன் வருணத்திலே. அப்போது வருணன் சொன்னான், ராமனே, மருகாந்தரம் என்னும் தீவில் வாழும் என்னுடைய பகைவர்கள் 100 கோடி பேர் இருக்கிறார்கள். அவர்கள் எனக்கு எப்போதும் தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த வில்லிலே பூட்டப்பட்ட அந்த அம்பை என்னுடைய பகைவர்கள் மீது விட்டு அவர்களை அழித்துவிட வேண்டும் என்று கேட்டவுடனே ராமபிரான் அந்த அம்பை விட்டார். அது வருணனுடைய பகைவர்களை எல்லாம் அங்கே கொண்டு குவித்து விட்டு பிறகு கடலிலே குடித்துவிட்டு மீண்டும் அவருடைய அம்பரா துணிக்கு வந்து சேர்ந்தது. ஆக ராமன் அம்பை ஏவினான். ராமன் வில்லிலிருந்து புறப்பட்ட பிரம்மாஸ்திரம் 100 கோடி அவனரை அழித்துவிட்டு கடலில் நீராடி மீண்டும் ராமனின் அம்பரா தூணிலே வந்து சேர்ந்தது. அதனால்தான் ஒரு பூட்டி விட்டால் அதற்குரிய இலக்கு கொடுத்துடணும். இலக்கு கொடுக்கலன்னாக்கா அந்த அம்பு கோபித்து கொள்ளும். அதுதான் திருமணம் முடிந்த ராமபிரான் வருகிறார், அயோத்திக்கு வருகிறார். அப்போது எதிரில் பரசுராமன் வந்துட்டான். அடே, ஓட்ட வில்லை வெடித்த ராமா, இந்த விஷ்ணு திசையை உழுத்து காட்டுற பகலான உடனே இவர் வில்லை வாங்கிட்டார், அம்பை தோத்துட்டார். கடைசியில் பார்த்த உடனே சரணன்ட்டான். அப்போ தான் அவர் சொன்னார், நீ வில்லை வாங்கிட்ட, அந்த வில்லுக்கு அம்பு கொடுங்கன்ற, என்னுடைய உயிரை எடுத்துக்கோ அப்படின்னா. யார்? பரசுராமன். அப்போது பூதலத்தரசையெல்லாம் பொன்று வித்தனை என்றாலும் வேதவித்தாய வேலோன் மைந்தன் நீ கொல்லலாகாது. ஆனால் அம்பது பழிப்பதென்றால் அதுதற்கு இலக்கமாவது. வேதங்களையெல்லாம் படித்த ஜமதக்கின் முனிவருக்கும் ரேணுகாதேவிக்கும் பிள்ளையாக பிறந்த பரசுராமனே, உன்னை கொல்ல மனமில்லை. ஆனாலும் இந்த அம்புக்கு ஏதாவது ஒரு இறை கொடுக்க வேண்டும் என்று சொன்னபோது என்னுடைய தவத்தையெல்லாம் எடுத்துக்கொண்டார். ஆகவே தான் மார்பு வழியாக அம்பு புகுந்தது. ராமன் விட்டு அம்பு புகுந்தது பரசுராமனுடைய மார்பிலே. முதுகின் வழியாக வெளியே வந்தது. புறப்பட்டதற்கும் போனதற்கும் வெளியே வந்ததற்கும் என்ற அடையாளம் தெரியவில்லை. அவர் பல்லிழந்த பாம்பை போல் ஆகிவிட்டார். ஆனால் தான் எதிர்காலத்தில் வருகிற போது பரசுராமன் ஆண்டவனுடைய அவதாரமாக இருந்தால் கூட ஒரு மனிதனாக விளங்கக்கூடிய பீஷ்மாச்சாரியத்திலே அங்கே தோற்று போகிறார் என்பது மகாபாரத கதையிலே வருகிறது. ஆகவே
அப்படி ராமனானவன் என்ன செய்தான்? வில்லிலே பூட்டி விட்டு அம்புக்கு எடை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன உடனே அது அந்த ஒன்று பகவானுடைய பகவலையெல்லாம் அழித்து விட்டு வந்தது. கோடினூர் ஆயத்தைய உணரை குலங்களோடும் ஓடினூர் என்று விட்டான் ஓரினம் ஒருங்கா முன்னம் பாடினூர் ஆக நூறி மீண்டதப்ப அழித்தெய்வம். ஆக 100 கோடி பேர்களையும் அங்கே அழித்துவிட்டு அந்த அம்பாகிய தெய்வம் அங்கே வந்து சேர்ந்தது என்று சொல்லுகிறார் கம்பர். ஆய்வனை உடையராகி அறம்பழையாதற்கெல்லாம் எய்வனன் நலனை என்று இறுதி வந்தடைவதுண்டோ மாய்வனை ஏற்றி முற்றும் வண்ணன் மேல் வந்த சீற்றும் தீவனை உடையர் மாட்டே தீங்கினை செய்ததென்றே. ஆக வண்ணன் மேலே வந்த கோபம் வண்ணனுடைய பகைவர் மேலே போய் அந்த வண்ணனுக்கு நல்லதாக ஆகிவிட்டது. ஆறையடுத்து ராமபிரான் பார்த்தார். இலங்கை செல்ல வழிகேட்டார் ராமபிரான் வண்ணத்திலே. வண்ணன் என்ன செய்தான்? என்னுடைய உடல் மீது சேது அணையை அமைத்து அதன் வழியாக இலங்கை செல்லுங்கள் என்றான் ராமனிடத்திலே. ஆக என்னுடைய உடல் மீது சேது அணையை அணைத்து கட்டி அதன் மேல் எடுத்து நீங்கள் இலங்கை சென்றுங்கன்னா என் மீது வைக்கப்படும் பொருள்களையெல்லாம் நீரில் அழிந்து போகாதவாறு என் உடலால் நான் தாங்கிக் கொள்கிறேன் என்று வருணன் சொன்னான் ராமனிடத்திலே. ராமனும் மகிழ்ந்தான். ராமன் வருணனுக்கு விடை கொடுத்து அனுப்பினான். வானர வீரர்களே, மலைகளை கொண்டு வந்து கடல் மீது வைத்து அணை கட்டுங்கள் என்று ராமன் ஆணையிட்டான். ஆகவே வானர வீரர்களெல்லாம் நேராக வந்தார்கள். மலைகளை எல்லாம் கொண்டு வந்து கடலிலே போட்டார்கள். அப்படி கடலிலே போடுகிற போது அந்த மலைகளையெல்லாம் தன்னுடைய முதுகிலே தாங்கிக் கொள்கிறேன் என்று சொன்ன வருண பகவான் முதுகிலே தாங்கிக் கொண்டான். அதே நேரத்தில் அந்த கொண்டு வந்த மலைகளையெல்லாம் அந்த பெரிய கற்பாறைகளையெல்லாம் அந்த மயன் என்று சொல்லக்கூடிய வானரத்தச்சன் இருக்கிறானே நலன், அந்த நலன் வாங்கி அந்த கடல் மீது வைக்கிறான். அந்த கடல் மீது அவன் கையால் வாங்கி வைத்தால் எந்த பொருளும் நீரில் அமிழாது என்று ஒரு வரத்தை வாங்கி வைத்திருந்தான். ஆகவே எல்லா வானர்களும் கொண்டு வந்து நலன் என்று சொல்லக்கூடிய அந்த வானர தச்சனத்திலே கொண்டு வந்து போட்டது. அந்த வானர தச்சன் அந்த மலைகளை வாங்கி அந்த கடல் மீது வைப்பான். வைத்தவுடனே அது மூழ்காமல் அப்படியே மிதக்கும். மயன்மகன் நலனே சுக்கிரீவன் வரவழைத்தான். சேதனை கட்டுமாறு ஆணையிட்டான். ஆகவே வானர்கள் மலைகளை கொண்டு வந்தார்கள். நலன் தன் கைகளால் மலைகளை ஒரு சிறு கல்லை எடுப்பது போல எடுத்து அங்கே அணையை கட்டினான். அங்கே சேது அணையானது அங்கே கட்டப்பட்டது. நலன் தன் கையாலே தொட்டு எந்த கல்லை தண்ணீர் மீது வைத்தாலும் அந்த கல் நீரில் மூழ்காமல் மிதக்க வேண்டுமென்னும் வரத்தை பெற்றவன். அதனால் அப்படி ஆச்சு. ஆகவே என்னன்றி கொண்டார்க்கும் உண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொண்டவர்க்கே. ஆகவே இப்படிப்பட்ட மிகப்பெரிய நன்றியெல்லாம் அங்கே மயன் சொல்லக்கூடிய அந்த நலன் என்று சொல்லக்கூடிய அந்த வானர தச்சன் செய்தான். மஞ்சினில் தேதரு மலையை மாக்குரங்கு எஞ்சுரை கழிதறுத்து எரியவே நலன் விஞ்சையில் தங்கினன் சடையன் வண்ணையனில் தஞ்சமின் டோர்களை தாங்கும் தன்மை போல். அவன் எடுத்து மலைகளெல்லாம் போடுறாங்களாம். அந்த மலைகளையெல்லாம் எடுத்து போடுகிற போது அவன் அப்படியே தாங்கிக் கொள்கிறான். யார்? நலன். எப்படி தாங்கிக் கொள்கிறான் என்று சொன்னால், திருவண்ணைநல்லூரில் இருக்கக்கூடிய சடையப்ப வெள்ளடத்திலே யார் ஒருவர் வந்து தஞ்சம் என்று அடைந்தாலும் தஞ்சம் என்று அடைந்தவளையெல்லாம் தாங்கி அவளுக்கெல்லாம் நல்ல பொருளுதவிகளை செய்து பலமாக வாழ வைக்கிறாரோ அதை போல இந்த நலன் வாழ வைத்தான்றார். ஆகிய நலன் வாழ வைத்தான் என்பதை திருவண்ணைநல்லூர் சடையப்பவள்ளல் வாழ வைத்ததைப் போல என்கிறான். இந்த கம்பராமாயணத்தை எழுதுவதற்கு திருவண்ணைநல்லூர் சடையப்பவள்ளல் தான் மிகவும் காரணமாக இருந்தார். அவர் செய்த அந்த பொருள் உதவியால் தான் தன் வேலையை மறந்து தொழிலை மறந்து கவிதை எழுதுவதே தொழிலாக ஏற்றுக்கொண்டு அந்த வேலையை கம்பநாட்டாழ்வார் செய்தார். ஆகவே தான் அந்த நன்றி உணர்வை இந்த இடத்துல வைக்க வேண்டும் என்பதற்காக நன்றியை சொல்லுகிறார். ஆனால் தான் திருவள்ளுவரோடு சொல்லுவார், என் நன்றை கொண்டார்க்கும் உண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொண்ட உமர்க்கு என்று சொல்லுவார். ஆக அந்த நன்றியினை இந்த இடத்திலே காட்டுகிறார் கம்பர். ராமன், லக்வன், சுக்ரீவன், வீடனன் ஆகியோர் சேது அணை கட்டும் பணியை மேற்பார்வையிட்டார்கள். வானர்கள் மலையை கொண்டு வந்து கடலிலே போடுவதால் அழுகின்ற நீர்த்துவிலைகள் உலகம் வரை சென்று மீண்டன. வானவர் நாட்டிலும் மழை பொழிந்தவாள். அப்படியே எடுத்தெடுத்து போடுறாங்களாம் மலைகளெல்லாம். அப்படி மலைகளெல்லாம் எடுத்தெடுத்து கடலிலே போடுகிற போது அந்த மலைகள் அழுந்துவதனாலே வரக்கூடிய நீர்த்துளிகள்லாம் அப்படியே வானுலகம் வரலும் போடுறான். அப்படி வானுலகம் வரலும் போயிட்டு திருப்பி கீழே வர்றதுனால என்னப்பா வானுலகத்தில் நேற்று மழை பெய்தான்னு அங்கே இருக்கிற வானிலை இருக்கக்கூடிய தவறுகள்லாம் பேசிக்கிறாங்களாம். சென்வரு திவலையால் அறிந்த செந்துயில் பூனூரும் வல்குலில் பொருந்தி போதலால் நானினர் வல்நாட்டுரையும் நங்கையார். ஆக நேற்று மழை பெய்தேன்னு சொல்லிட்டு
அந்த வான்நாட்டில் இருக்கக்கூடிய அழகிய மங்கையர்களெல்லாம் அப்படி வந்து நிற்கிறாங்களாம். அவங்க மெல்லிய ஆடைகளை கட்டி கொண்டிருப்பதனால அந்த மழை துளிகள்லாம் பட்ட உடனே அப்படியே உடலில் இருக்கக்கூடிய அங்கங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சதான். ஐயோ, உடலில் இருக்கிற அங்கங்கள்லாம் வெளியே தெரிய ஆரம்பித்தது இந்த மழை துளிகளால்னு சொல்லிட்டு அவர் நாணப்பட்டு வெட்கப்பட்டு உடனே வீட்டுக்கு உள்ளே போனார்களா. இதையெல்லாம் வேடிக்கையாக சொல்லுகிறார். சென் ஒரு திவலையால் இந்த செந்துயர் பூன்வரும் மல்குலில் பொருந்தி போதலாக நானினர் வனநாட்டுரையும் நங்கையார் என்று அங்கே கம்பர் சொல்கிறார். சேதனையை கட்டி முடிக்கப்பட்ட செய்தியை சுக்கிரீவன் வேடன் முதலியோர் ராமணத்தில் சொல்லுகிறார்கள். சேது அணை கட்டி முடிக்கப்பட்டு விட்டது, ஆகவே நீங்கள் வந்து பார்வையிடுங்கள் என்று சொல்லி ராமனுக்கு அங்கே சுக்கிரீவன் முதலியோர் தெரிவித்தார்கள். அணையை வந்து பார்வையிடுமாறு ராமனுக்கு சுக்கிரீவன், வேடனன், நலன், அனுமன் ஆகியோர் அன்பு வேண்டுகோள் விடுத்தார்கள். ராமன் சேது அணையை காண தம்பி இலக்குவனோடு புறப்பட்டு அங்கே இருந்து வருகிறார். ராமன் சேது அணையை கண்டு மகிழ்ந்தான். வருண பகவான் தனக்கு அளித்த ஆரத்தை ராமன் நலனுக்கு பரிசளித்தான். வருண பகவான் என்ன பண்ணார், ஒரு காலத்தில் மிகப்பெரிய மாணிக்க மாலையை அந்த திருமாலை கொடுத்தார். அந்த திருமாலை இப்போது ராமனாக வந்திருக்கிற காரணத்தினால் அந்த மாலையை, மாணிக்க மாலையை அந்த நலன் என்று சொல்லக்கூடிய அந்த வானரத்தச்சனுக்கு கொடுத்து பரிசாக அளித்தாராம். ராமன் தன் படைகளுடன் சேது அணையின் மீது பயணம் செய்து இலங்கையின் எல்லையை அடைந்தான். நேராக அந்த சேது அணையின் மீது ஏறி மாணவர்களெல்லாம் அழைத்து கொண்டு இலங்கையினுடைய எல்லையை அடைந்து விட்டார் ராமபிரான். இலங்கையை அடைந்த ராமன் சுவேத மலையிலே தங்கினான். சுவேல மலை என்று சொல்லக்கூடிய மலை இருக்கிறது. அந்த மலையிலே ராமனும் இலக்குவனும் மற்றவர்களும் தங்குகிறார்கள். ராமன் படைவீடு எனப்படும் பாசறை அமைக்கும்படி நலனுக்கு அணையிட்டான். நலன் பாசறை அமைத்தான். நலன் அமைத்த பாசறையில் ராமன் தன் தம்பியோடும் சுக்கிரீவன் மற்றும் அனுமன், வேடனன், அங்கதனோடும் அங்கே தங்கியிருந்து அங்கே காரியங்களை நடத்துகிறார். குரங்கோடிவிலே இருந்த ராவணனின் ஒற்றர்கள் இருவரை வேடனன் அடையாளம் கண்டான். பிறகு வேடனன் ஒரு மந்திரம் சொல்லி அந்த ஒற்றலின் உண்மை உருவாகி வெளிப்படுத்தினான். அந்த நேரத்தில் என்னாச்சு, இவர்களெல்லாம் வானர்களாக குரங்குகளாக இருக்கிறார்கள். அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வான்னு ராவணன் என்ன பண்ணான், 2 ஒற்றர்களை அனுப்பினான். அந்த அரக்கர்கள் நினைத்த நேரத்தில் நினைத்த உருவத்தை எடுக்கக்கூடியவர்கள். ஆகவே குரங்கு போல உருவெடுத்து கொண்டார்கள். குரங்கு போல் உருவெடுத்துக்கிட்டு குரங்கு மாதிரியே குரங்கு கூட்டத்தோடு வந்து சேர்ந்துட்டனால இங்கே என்ன நடக்குதுன்ற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு போயிட்டு ராவணன்கிட்ட சொல்லலாம்ன்றதுக்காக இருந்தாங்க. அந்த நேரத்திலே எல்லா விதமான தந்திரங்களும் தெரிந்த வேடனன் என்ன செய்தான், ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த 2 குரங்குகளும் அரக்கர்கள் என்று சொல்லி அவனுடைய உண்மையான உருவத்தை வரவழைத்து சூழன், சாரன் என்னும் பெயருடைய ஒற்றர் இருவரையும் வேடன் ராவணத்திலே ஒப்படைத்தான். ராமன் அந்த ஒற்றர்களுக்கு அபயமளித்து உண்மையை கூறுங்கள் என்று சொன்னான். வந்த ஒற்றர்கள் உங்களின் படைபலம் அறிய வந்தோம் என்று உண்மையை கூறினார்கள். உங்களுடைய படைபலம் எப்படி, உங்களுடைய வலிமை எப்படி, உங்களுடைய நிலைமை எப்படி, எத்தனை கோடி வனர்களோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்கின்ற தகவல்களெல்லாம் தெரிந்து வருமாறு ராவணன் எங்களை அனுப்பினான். ஆகவே நாங்கள் குரங்கு வடிவிலே வந்தோம் என்று சொன்னார்கள். அடுத்து உளவறியந்த ஒற்றர்களிடம் வேடனுக்கு இலங்கை அரசின் மன்னர் பதவி தரப்பட்டு முடிசூட்டு விழா நடந்துவிட்டது என்று ராவணன் சொல்லுங்கள். அந்த ஒற்றடத்தில் ராமன் சொன்னான், அப்பா ராவணா, நீ விழப்போவது உண்மை. ராவனுடைய தம்பியாக விளங்கக்கூடிய வேடனன் தான் அடுத்து ஆட்சி வரப்போகிறான். ஆகவே அவனுக்கு ஆட்சியில் அவன் அமரப்போவதற்காக இங்கே முடிசூட்டு விழாவே நடத்தி ஆகிவிட்டது என்கின்ற தகவலையெல்லாம் ராவணத்திலே சொல்லுங்கள் என்று ராமன் சொன்னான். சேது அணை கட்டி இலங்கையில் அங்கே எல்லையை அடைந்து விட்டோம் என்பதையும் சொல்லுங்கள் என்று ராமனிடம் ஒற்றனும் சொல்லி அவர்களை பாதுகாப்பாக அனுப்பி வைத்தான். அம்பயகனும் இரவு ராவணன் மந்திர ஆலோசனை கூட்டம் நடத்தினான். தூதுவர்கள் சுகன், சான் இருவரும் மந்திர ஆலோசனை கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள். ராமனுடைய படைபலத்தை எடுத்து சொன்னார்கள். ராமன் மிகப்பெரிய படைபலம் மிக்கவன். அவனுடைய படைபலமானது இவ்வளவுதான் என்று சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட படைபலமாக இருக்கிறது. அந்த வானர படைகள் அப்படிப்பட்ட மிகப்பெரிய கூட்டமாக திகழ்கிறது. அதனுடைய எண்ணிக்கையை எங்களால் சொல்லவே முடியாது என்று சொல்லி அந்த மந்திர ஆலோசனை கூட்டத்திலே இந்த ஒற்றர்களாக வந்த இருவர்களும் அங்கே விபீஷணனுக்கு முடியும் சூட்டப்பட்டு விட்டது என்ற விஷயத்தையெல்லாம் அங்கே சொன்னார்கள். அப்படி சொன்ன உடனே என்ன செய்தார், ராவணன் அங்கே கொதித்தான். ராவணன் அங்கே கோபமடைந்தான். இப்போதே அந்த ராமனையும் லக்குவனையும் மற்றும் வானர வீரர்களையும் அழிப்பேன் என்று சொல்லி அங்கே சூளுரைத்தான். அந்த நேரத்திலே அந்த மந்துளசி கூட்டத்திலே இருந்த ராவனுடைய தாயை பெற்ற பாட்டனான மாலியவான், தாய் வழி பாட்டனான மாலியவான், நான் சில கருத்துக்களை இங்கே சொல்லப் போகிறேன் என்று சொல்லி
அந்த கூட்டத்தில் இருந்து பேசலான. அப்போ ராவணனே, என் பேரனே, நான் உனக்கு சில அறிவுரைகளை சொல்லப் போகிறேன். திருமால் எல்லாம் வல்ல பரம்பொருளாக விளங்கக்கூடிய திருமால் தான் ராமனாக வந்திருக்கிறான். அந்த அந்த திருமாலுடைய படுக்கையாக விளங்கக்கூடிய ஆதிசேஷன்தான் இலக்குவனாக வந்திருக்கிறான். வாயு பகவானும் அந்த சிவபெருமானும் தான் அனுமனாக வந்திருக்கிறார்கள். இந்திரன் தான் அங்கதனாக வந்திருக்கிறான். அக்னி பகவான் நீலனாக வந்திருக்கிறான். பிரம்மா ஜாம்பவனாக வந்திருக்கிறார். ஆகவே தேவர்களெல்லாம் குரங்குகளாக வந்திருக்கிறார்கள். சூரியன் சுக்கிரவனாக வந்திருக்கிறான். மகாலட்சுமி தான் சீதையாக வந்திருக்கிறாள். ஆகவே நீ பார்த்து நடந்து கொள்ள வேண்டும். நீ உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டும். நீ நிலையிலே செல்ல வேண்டும். அறக்கருத்துக்களிலே இருக்க வேண்டும். அறம் தவறி நடக்கக்கூடாது. மனித உருவிலே வந்திருக்கக்கூடிய திருமால் ராமன் திருமாலான ராமனால் தான் நீ அழியப் போகிறாய். உன்னையும் சுற்றத்தையும் அறக்கர் கூட்டத்தையும் அழிக்கவே ராமன் வந்துள்ளான். திருமாலே ராமனாக அவதரித்துள்ளான் என்பதை நீ மறந்து விடாதே என்று சொல்லி அங்கே பெரிய அறிவுரைகளை, சிறந்த அறிவுரைகளை, அவன் திருந்துவதற்குரிய கடைசி ஒரு வாய்ப்பை தர வேண்டும் என்பதற்காக அந்த ராவணனுடைய தாய் வழிபாட்டனாக விளங்கக்கூடிய அந்த மாலியவான் பல கருத்துக்களை சொன்னான். குட்டனாய் வந்து கால்களால் அறந்தவன், கூழறியாய் வந்து கம்பத்தை பிளந்தவன், கேழலாய் வந்து கோலையம் எடுத்தவன், குருமாவை வந்து குறைகடல் படுத்தவன். அவனை சாதாரணமாக எண்ணி விடாதே ராவணா. குட்டனாய் வந்து கால்களால் அறந்தவன். ஒரு காலத்திலே மாவலி சக்கரவர்த்தி இருக்கிற போது நான் கேட்டதை கேட்டபடி கொடுப்பேன் என்று சொன்னபோது உடனே குட்டனாக ஒரு குள்ள வடிவமாக எடுத்து வாமன அவதாரம் எடுத்தவன் தான் யார்? திருமால். அப்படி நீ கேட்டதை கொடுப்பேன் என்று சொன்னபோது என் காலாலே 3 அடி மண் வேண்டும் என்று கேட்டான். 3 அடி என்ன 30 அடியோடு எடுத்துக்கொள், 3000 அடி எடுத்துக்கொள் என்று சொன்னான் மாவலி. அப்போது அந்த நேரத்தில் அவர் விஸ்வரூபம் எடுத்தார். விஸ்வரூபம் எடுத்து பூமியை ஒரு அடியால் அளந்தார். ஆகாயத்தை ஒரு அடியால் அளந்தார். 3வது அடி எங்கே என்று கேட்டபோது அங்கே மாவலி தன்னுடைய தலையை காட்டினான். மாவலியை அழித்து அங்கே நாகர் உலகத்துக்கு அனுப்பினார். ஆக குட்டனாய் வந்து கடல்களால் அளந்தவன் யாரே? அந்த திருமால். கோளரியாய் வந்து கம்பத்தை பிளந்தவன். நரசிங்க மூர்த்தியாக வந்து கம்பத்திலே தோன்றி அங்கே இரண்ய கசுபி அழித்து பிரகலாதனை காத்து பிரகலாதனுக்கு அங்கே மணியை சூட்டியவன் யார் என்று சொன்னால் அந்த பெருமாள் தான் வாமன மூர்த்தியாக வந்தார். அந்த பெருமாள் தான் நரசிங்க மூர்த்தியாக வந்தார். கேழலாய் வந்து கோலையம் எடுத்தவன். ஒரு காலத்திலே இரண்யன் என்று இரண்யன் அதாவது இந்த பூமியை ஒரு பாயாக சுருட்டி கடலிலே போய் அழித்த போது பூமாதேவி கூச்சல் போட்டபோது பூமாதேவி காப்பதற்காக ஒரு பன்றியாக அவதாரம் எடுத்து மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்து தன்னுடைய கொம்புகளாலே அந்த பூப்பந்தை தூக்கி மீண்டும் நிலைநிறுத்தி செய்தவன் யார் என்று சொன்னால் அந்த பன்றியாக வராக அவதாரம் எடுத்தவன் தான், அவன்தான் திருமால். அது மட்டுமல்ல, கூர்மாவை வந்து குறைகடல் படுத்தவன். ஆக தேவர்கள் பார்க்கடலை கடந்தபோது மந்திரவலையை மத்தாக்கி சந்திரனை அடைந்தவனாக்கி வாசு என்று சொல்லக்கூடிய பாம்பை கடைகேராக ஆக்கி ஆயிரக்கணக்கான தேவர்கள் அங்கே பார்க்கடலை கடந்தபோது அந்த மந்திரவலையை தாங்கக்கூடிய அமையாக அவதாரம் எடுத்தவன் கூட யார் தெரியுமா? இந்த திருமால் தான். குட்டனாய் வந்து கல்களால் அளந்தவன், கோளரியாய் வந்து கம்பத்தை பிளந்தவன், கேழலாய் வந்து கோலையம் எடுத்தவன், கூர்மமாய் வந்து கொடைகடல் படுத்தவன். ஆகவே வாமன அவதாரம் எடுத்தவர், நரசிங்க அவதாரம் எடுத்தவர், வராக அவதாரம் எடுத்தவர், ஆமை அவதாரம் எடுத்தவர் யார் என்று சொன்னால் அந்த திருமால் தான். அந்த திருமால் தான் இப்போது ராமனாக வந்திருக்கிறான். மனித உருவிலே வந்திருக்கிறான். மனிதனாலே எனக்கு அழிவரக்கூடாது என்கின்ற வரத்தை கேட்ட காரணத்தினால் மனிதனாகவே வந்து முன்னே அழிக்க வேண்டும் என்பதற்காக என்ன வந்திருக்கிறான். சீதையை விடுதியாயின் தீர்ம தீமை என்றான். நீ சீதையை விட்டு விடுவாயானால் இந்த தீமையெல்லாம் தீர்ந்துவிடும். உன்னுடைய வாழ்நாள் போகாது, உன்னுடைய தம்பிமார்கள் உயிர் போகாது, கும்பகனுடைய உயிர் போகாது, அரக்கர் குலத்தோடைய உயிர்களெல்லாம் போகாது. இன்னும் ஏற்கனவே போனவர்கள் போக மிச்சம் இருப்பவர்களாலாவது காப்பாற்றப்படுவார்கள். ஆகவே நீ இவனை சாதாரணமான மனிதனாக நினைக்காதே. இவன் யார் என்று சொன்னால் திருமால் தான். எல்லாம் வல்ல பரம்பொருளாக விளங்கக்கூடிய பெருமாள். அந்த திருமால், அந்த மகாவிஷ்ணு அஷ்டலட்சுமி நாயகன்தான் இப்போது இங்கே ராமனாக வந்திருக்கிறார்.
ஆகவே அந்த ராமனை நீ பயக்காதே, நீ ராமனுடைய மனைவி சீதையை கொண்டு போய் விட்டுவிட்டு நீ அவனிடத்திலே பட்டுவிட்டு நீ மன்னிப்பு கேட்டுக்கொள்வாயானால் உன்னை மன்னித்தருள்வார். இந்த இலங்கை செல்வம் உனக்கு நிலைக்கும், இலங்கை பதவியும் நிலைக்கும், உன்னுடைய வாழ்நாளும் நிலைக்கும். ஆகவே இதுதான் நான் கடைசியாக சொல்லக்கூடிய உரை என்று சொல்லி அவன் கூறினான். கூறியவுடனே அந்த ராவணன் கோபப்பட்டான். சீதையை விடுதியாயின் தீர்மித்திமை என்றான். இவ்வாறாக ராவணனுக்கு மாலியவான் தாய் வழிபட்டனாக விளங்கக்கூடிய மாலியவான் அறிவில்லை கூறினான். உடனே ராவணன் என்ன பண்ணான், தன் தாயை பெற்ற பாட்டனான மாலியவானை பார்த்து, உனக்கு கூட அச்சம் இருந்தால் வீடனைப் போல நீயும் ராமன் பக்கம் சென்றுவிடு என்று சிறந்து கூறினான். மந்திர ஆலோசனை கூட்டம் முடிந்தது. அனைவரும் தத்துவம் இருப்பிடம் அடைந்தார்கள். இரவு நீங்கி பொழுது விடிந்தது என்கின்ற அளவிலோடு இந்த மந்திர ஆலோசனை கூட்டத்திலே மாலியவான் நல்ல அறிவுரைகளை சொன்னான் என்கின்ற அளவிலோடு இந்த உரையை முடித்து விட்ட இடத்திலே இருந்து நாளை தினம் நான் ராமாயணத்தை துவக்குகிறேன் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது முனுகப்பட்டு ராமச்சந்திரன். இந்த முனுகப்பட்டு ராமச்சந்திரன் உங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன என்று சொன்னால், ராமச்சந்திரன் முருகை என்கிற பெயரிலே ஒரு யூடியூப் சேனலை பதிவு செய்திருக்கிறேன். அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து என்னை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன் நலமுடன். நன்றி, வணக்கம்.